அவருக்கு கிடைக்க வேண்டியது தான் இவருக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். லஞ்சமற்ற ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சி தரணும், அடிமைத்தனம் இல்லாத ஒரு அணுகுமுறை அவங்கள்ட்ட இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? புரியுது. எதை சொன்னாலும் ஒத்துக்கிட்டு அப்படி கிடையாது. குழந்தைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் தொல்லைகள், இது எல்லாத்தையும் முடிக்கணும். இந்த கட்சியில் நான் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. எந்த கட்சிக்காவது யாருக்காவது நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தது இல்லையா, அவர் கூப்பிட்டாங்க, நான் போகவே மாட்டேன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு நம்மளோட எல்லாரோட ஃபேவரட் ஆக்டரான எம்எஸ் பாஸ்கர் சார். வணக்கம். வணக்கம்மா. ரெட் நூல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட கமல் சார் பற்றி பேசும்போது விஜயகாந்த் சார் பற்றியுமே பேசியே ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் கூட சொன்னீங்களே, விஜய் சாருக்கு இப்போ ஒரு பெரிய வெற்றின்னு வரும்போது நிறைய பேர் சொன்னது எங்கேயோ ஒரு இடத்துல விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த வெற்றி கிடச்சிருக்கணும், அங்கே நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை இங்கேயும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறோம். இல்லை, அப்படி இல்லை. நம்ம அதை எனக்கு அரசியல் பெரிய ஆர்வம் இல்லைம்மா. அது எனக்கு ஓட்டு போடுகின்ற அளவு தான் நான் ஏன்னா என்னை நான் எந்த கட்சியிலும் இணைத்து கொள்ளவில்லை. எந்த கட்சியிலும் நான் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, எல்லா கட்சிகள்லேயும் எனக்கு வேண்டிய நண்பர்கள் இருக்காங்க. இங்கே போகும்போது ஒரு கட்சிக்காரங்களை பார்த்து என்னென்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போவோம். அந்தாண்ட போகும்போது மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்பேன். அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு வேண்டியவர்கள். அப்படிங்கும்போது நான் ஏதாவது ஒரு கட்சிக்குள் போய் நான் என்ன உட்படுத்திக்கிட்டாக்கா, அடுத்த கட்சிக்காரங்க ஒரு கொஞ்சம் லேசாக நம்ம கட்சியில் சரியில்லை இவர், புரியுது, அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டாருங்க. அப்போது நான் எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் அண்ணன் ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்ட்டார். கட்சி ஆஃபீஸ் பக்கமே நீ வரக்கூடாது, நீ பாஸ்கர் எல்லாருக்கும் வேண்டியவனாக இருக்கணும், விஜயகாந்த் ஆளுன்னு ஏற்கனவே பேசிக்கிறாங்க, நீ எல்லாரு கூடவும் நடிக்கணும், நல்லா வரணும் பாஸ்கர்னு. இல்லை நான் உங்களை பார்க்குறது, என்னை பார்க்கணும், அண்ணியை பார்க்கணுன்னா வீட்டுக்கு வா, கட்சி ஆஃபீஸ்க்கு வராது. ஏன்னா அவர் என்னுடைய தொழிலின் மீது அக்கறை கொண்டு அவர் அட்வைஸ் பண்ணார். அதே மாதிரி கலைஞரப்பாக்கிட்ட நான் மொழி படத்துக்கோ சிவாஜி படத்துக்கோ விருது வாங்கும்போது அவரும் சொன்னார், கட்சின்னு இதுலேயும் சேராதையா, எங்கள் அண்ணன் மகன், எங்கள் அப்பா அண்ணன் தான் கூப்பிடுவார் அவர், அதனால் நீ இதாக நீ எல்லாருக்கும் பொதுவானவனாக இருக்கணும் அப்படின்னு. சரிங்கப்பான்னு. அதனால நான் எந்த கட்சியிலையும் எந்த கட்சிக்காவது யாருக்காவது நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்களா, போக மாட்டேன். கூப்பிட்டாங்க, நான் போகவே மாட்டேன். அதுக்கப்புறம் விட்டாங்க. தம்பி சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தது இல்லையா, அவர் ஸ்டாலின் அண்ணன் பிறந்தநாள், கலைஞரப்பா பிறந்தநாள் அப்படின்னாக்கா என்னை கூப்பிடுவார். நான் போயிட்டு அவர்களை பற்றி ஜென்ரலாக பேசிட்டு வருவேன் ஒழிய அரசியல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். கண்டிப்பாக விஜயகாந்த் அண்ணனுக்கு கிடைக்கலை, அவர் நம்ம கூட இல்லை, என்னமோ அண்ணன் போயிட்டாங்க. அவர் இந்த சிலை நேஷ்னல் அவார்டு வாங்கினப்போ அண்ணி கொடுத்தாங்க அந்த சிலை, அவருடைய சிலை. நல்ல மனிதர், எனக்கு சாப்பாடு போட்ட ஒரு தாய் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். என்னமோ காலமாக அவர் நம்மிடமிருந்து பிரித்து விட்டது. ரைட், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவருக்கு கிடைக்க வேண்டியது தான் இவருக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் தெரியலம்மா. புரியுது சார். இப்போ இன்னொரு பக்கம் இப்போ இவர் சினிமா நடிகராக இருந்து ஒரு உச்சத்தில் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது, சினிமாவில் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு புது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா சினிமாவில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு நிறைய ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் இல்லை, அப்படி இல்லை. சினிமாவில் பண்ண வேண்டியது மட்டும் எப்படி? இல்லைம்மா, சினிமாவை சேர்ந்தவர்கள் மட்டுமா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க? இல்லை இல்லை. அப்போது நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு குடும்பத்தை பார்ப்பதே நமக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா ஒரு நாட்டையே பார்க்கணும். அப்படிங்கும் பொழுது எத்தனை குடும்பங்கள், என்னென்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது, அதுக்கப்புறமா லஞ்சமற்ற ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சி தரணும். இந்த ஸ்டேட்டினுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்க்கணும். சென்ட்ரல் கூட ஒரு நல்ல ஒரு ரொம்ப அடிமைத்தனம் இல்லாத ஒரு அணுகுமுறை அவங்கள்ட்ட இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? புரியுது. எதை சொன்னாலும் ஒத்துக்கிட்டு அப்படி கிடையாது. அடிமைத்தனம் இல்லாமல் எங்களுக்கு இது வேணும்னு அந்த உரிமையை கேட்பதும், அவர்களிடம் பணிவோடு கேட்டு பெற்று மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கடைபிடிக்க வேண்டியது.
அந்த வகையில் இப்போது தம்பி விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நான் இதையே தான் சொல்லுவேன். இல்லை சார், இப்போது என்னென்னா இவர் சினிமாலேருந்து வந்திருக்காங்கனால சினிமாவில் சில விஷயங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்ல. ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்லே வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஈஸியாக ஷூட்டிங்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. சினிமா சார்ந்த கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைம்மா, அப்போ அது தயாரிப்பாளர் கவுன்சில் தானே முடிவு பண்ணணும். தங்களுக்கு இதுதான் பண்ணணும், எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகணும், இந்த மாதிரி வந்து வீடியோ திருட்டு இது எல்லாத்தையும் ஒழிக்கணும், ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கணும். அப்புறமா வந்து குழந்தைகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் தொல்லைகள் இது எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே விரும்புகிறது தானே. சினிமாவுக்கு என்ன நடக்கணும், இது நடக்கணும். அது இதை செய்ய முடியுமா, நிறைவேற்ற முடியுமான்றத அரசாங்கமும் முதல்வரும் திரைத்துறையை சேர்ந்தவர்களும் தயாரிப்பாளர் கவுன்சிலை சேர்ந்தவங்களும் தான் பேசி முடிவெடுக்கணும். நல்லது நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அவ்வளோ மீம்ஸ் டிட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எதனால உங்களோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி வந்து அதை மறைச்சே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் தானம்மா. அது நான் வந்து டைரக்டர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அந்த வேஷம் போடும்போது அந்த லுக் டெஸ்ட்டுக்கு போகும்போதெல்லாம் இதெல்லாம் தோணலை எனக்கு. அப்புறம் அங்கே போயிட்டு லுக் டெஸ்ட் எடுத்தாங்க. லுக் டெஸ்ட் எடுத்துகிட்டு நானே அந்த கண்ணாடியில் பார்க்கும்பொழுது எனக்கு என்னையும் அடையாளம் தெரியல. சரி, நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. சார் நல்லா இருக்கும் சார். அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், என்னுடைய படம் எதையுமே நீங்கள் வெளியிடாதீங்க, நான் நடிக்கிறேன்னு செய்திகளில் கூட சொல்லாதீங்க, எனக்கு வந்து இந்த ஆடியோ ரிலீஸுக்கோ இல்லை ப்ரெஸ் மீட்டுக்கோ என்னை கூப்பிடாதீங்க. நானும் அது வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் பேசலை. முடிஞ்சால் டைட்டிலில் கூட என் பேர் போடாதீங்க என்ன. ஐயோ சார், என்ன சார் இது டைட்டிலில் பேர் போடுவோம் சார் அப்படின்ட்டு தான் போட்டார் தம்பி விக்னேஷ் ராஜா. அவருடைய அன்புக்கு நன்றி. அதுக்கப்புறம் நிறைய பேர் என் கூட நெருக்கமாக பழகினவர்கள் கூட வந்து அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி நீ நடிச்சிருக்கியா இதில், நீ நடிச்சிருக்கியான்னு கேட்டாங்க. இது படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னேன். அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க. தம்பி சுகா அவர்கள் கூட வந்து என்கிட்ட படம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஐயா நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. நீங்கள் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னா, மறுநாள் காலையில் தான் பேசுகிறேன். என்னையா இது அடையாளமே தெரியல, குரலை வேற மாற்றி. ஆமாம், அதுதான் சொல்லணும் அப்படின்னு. அது நமக்கு இயல்பாக வந்து ஆண்டவன் செயல். அது வந்து நமக்கு அந்த மாதிரி டப்பிங்கிலலாம் பேசி பழகுனது. அந்த மாதிரி ஒரு வயதான கேரக்டருக்கு இப்படி தான் பேசணும்னு அங்கே ட்ரைனிங் எடுத்தது இப்போ யூஸ் ஆச்சு. அவ்வளோ. அஃப்கோர்ஸ் மேக்கப் பற்றி பேசி ஆகணும் சார். ஏன்னா இப்போ லுக் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு லுக்கு மட்டும் பிளான் பண்ண மாட்டாங்க, 2-3 போவாங்க. இது பண்ணவே இல்லை, ஒன்றே ஒன்று தான். வா. அது வந்து அந்த தம்பி ரோனக்ஸ்ன்றவர் வந்து கேரளாவிலேருந்து வந்திருந்தார், பண்ணார். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு அந்த மேக்கப்புக்கு. ரொம்ப அற்புதமாக பண்ணார். ரொம்ப நல்ல திறமைசாலியான ஒரு இளைஞர், வெரி டேலண்டட். கேம் ஃப்ரம் கேரளா. இந்த இதுக்கு ஒரே டெஸ்ட்டு தான், ஒரே இதுதான் பண்ணது. வேற ஒன்றும் வேற எந்த லுக் டெஸ்ட்டுக்கு வேற எது 2-3 லுக்கெல்லாம் பண்ணவே இல்லை. ரெஃபரன்ஸ் இமேஜஸ் மாதிரி வச்சிருந்தீங்களா சார்? எப்படி? நான் ஒன்றும் வைக்கலம்மா. டைரக்டர் தம்பி வந்து இந்த மாதிரி வேணும் ஒரு முதியவர்னு கேட்டிருக்காரு, ஒரு பண்ணார், அவ்வளோதான். கண்டிப்பாக விக்னேஷ் ராஜா இந்த ஜீனியஸ் எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தனுஷ் சார் சொன்னாங்க. பிகாஸ் போர் தொழிலுக்கு அப்புறமா இது இன்னொரு கிளாசிக்கான ஒரு படம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக விக்னேஷ் ராஜா அவர் வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்லும்போது அவரோட இங்கே தான் சொன்னார். அவர் எனக்கு வந்து நான் சொன்னேன், எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. நான் இந்த ஸ்கிரிப்ட் அனுப்புங்க அப்படின்லாம் கேட்கவே மாட்டேன் யாருக்கிட்டையும். உட்காந்து கதை பேசுவது தான். இந்த கேரக்டர் இதாங்கும்போது அதை அப்படியே நம்ம ஒரு உருவகப்படுத்திக்கணும். அதுக்கு உடம்பு வந்து இந்த அளவுக்கு தளர்ச்சி இருக்கணும், இப்போ இருக்கிற மாதிரி ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, அப்படி தள்ளாடி நடக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிற வயசு என்ன அப்படின்றத கேட்டேன். இருக்கும், அவருக்கு ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்னாரு. அப்போ இப்படித்தான் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்மளா ஒரு இது பண்ணிக்கிட்டு அவர்கிட்டே கேட்டுக்கிட்டேன் டைரக்டருடைய அட்வைஸ். அதே மாதிரி வந்து அந்த மேக்கப் ரோனக்ஸனுடைய கைவண்ணம் இது எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு ஒரு நல்ல பெயரை கொடுத்துருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகும்போது எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மேக்கப் போடுறதுக்கு. KS ரவிக்குமார் சாரும் தம்பி தனுஷ் அவர்களும் இருந்துட்டு பார்த்துட்டு அடையாளமே தெரியல, ரொம்ப சூப்பர் அப்படின்ட்டு அப்புறம் வாழ்த்து தெரிவித்தாங்க நேஷ்னல் அவார்டு வாங்கினதுக்கு. ரொம்ப நல்ல சீன். தம்பி தனுஷ் அவர்களும் ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லலாம். அவரும் மாப்பிள்ளை கருணாசும் இருந்தால் கூட எல்லாருமே ஒரு தலைவர் ரவிக்குமார் இருந்தார். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அது பண்ணோம். கண்டிப்பாக. ஆனால் இப்போ நிறைய படங்கள் நீங்கள் பண்ணாலுமே தனுஷோட ரொம்ப ஒரு சில படங்கள் தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நிறைய உச்ச
நடிகரோட நடிச்சிருந்தாலுமே தனுஷோட ஒரு கம்மி ஃபிலிம்ஸ் தான். ஆனா அவர்கிட்ட இருக்கிற அந்த நட்புன்னு இருக்குல்ல, கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சவர். சரி, நட்பு எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நம்ம முதல்ல வந்து கேகே நகரில் வந்து அண்ணன் கஸ்தூர்ராஜா அண்ணனை பார்க்கறதுக்காக போவோம் அவர் வீட்டுக்கு. அடிக்கடி அவருடைய சோலையம்மா இன்னும் பல படங்கள் நான் டப்பிங் பேசியிருக்கேன். பார்க்குறதுக்கு போகும்போது தம்பி தனுஷ் அவர்கள், தம்பி செல்வராகவன் அவர்கள்லாம் வந்து சின்ன குழந்தைகள், அவங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்துட்டு என்ன தம்பி எப்படி இருக்கீங்கன்னு பேசிட்டு வருவோம். அதுக்கப்புறமா பெரிய ஹீரோ ஆகிட்டார் அவர். நடிப்பு அசுரன். அவ்வளவு அற்புதமாக அவருடைய பல படங்களில் நான் வந்து அவருடைய இயல்பான நடிப்பு, அந்த காமெடி, அந்த கோபமாக பேசுகிறது, அவருடைய ஃபைட்டு, அவருடைய டான்ஸு எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரசிப்பேன். அந்த வகையில் அவர்கிட்ட எனக்கு வந்து ஒரு நட்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே வந்து அவர் மேலே ஒரு அன்பு, ஒரு வாத்சல்யம். அதுதான் இப்போது தளபதி விஜய் அவர்கள் கூட வந்து இப்போ பெரும் வெற்றி பெற்று இருக்கிற விஜய் அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரையும் நான் வந்து அக்கா சோபா அக்கா, மாமா சந்திரசேகர் மாமான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு சின்ன குழந்தை. அப்போல்லாம் வந்து கழுத்தை கட்டிக்கிட்டு மாமா மாமான்னு தொங்குவார். அதுக்கப்புறம் எங்கேயோ பெரிய உச்சத்துக்கு போயிட்டார். ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு வந்து இப்போது அவரை பார்க்கும்பொழுது இந்த ஷூட்டிங் தமிழன் ஷூட்டிங்கில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு என்ன தெரியுதாம்மா, ஞாபகம் இருக்கான்னு. பார்த்துருக்கேன், சின்ன குழந்தையில பார்த்ததில்ல, பார்த்துருக்கேன். நான் வீட்டுக்கெல்லாம் வருவேன் அப்படின்னா அப்புறம் ரைட்டு எப்போ எங்கே பார்த்தாலும். அதுக்கப்புறம் ஒரு டப்பிங் தேட்டரில் பார்த்துட்டு இப்படி கையை நீட்டினார், கட்டி பிடிச்சிக்குவோம், பேசிக்குவோம், உட்காந்துருப்போம். நல்ல டைப்பு. அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. அது மகிழ்ச்சி. மக்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த மாதிரி வந்து தனுஷ் தம்பிக்கிட்ட வந்து இதாக இருக்கிறது. தலைவர் ரவிக்குமார்கிட்ட வந்து எப்படின்னா அவருடைய பல படங்கள் நான் வந்து டப்பிங் பேசியிருக்கேன், நடிச்சிருக்கேன். மாப்பிள்ளை கருணாசு ரொம்ப மாமான்னு கூப்பிடுவாப்புலன்னா நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவேன், மச்சான்னு கூப்பிடுவேன். அந்த மாதிரி எல்லாரும் பழக்கமானவர்கள் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க தேவர் மகன் தியேட்டர்ல பார்த்திருப்பீங்கல்ல, உங்களை வந்து அந்த டப்பிங்கே பேசியிருக்கேன் தேவர் மகன்ல. ஸோ அந்த டைம்ல கூட்டு போலாமே அப்படின்னு தான். ஸோ அந்த தேவர் மகன் 91. எஸ், நீங்களும் பிறந்துன்னு இருக்க மாட்டீங்க. 9 ஒரு 26-35 வருஷம் ஆச்சு அந்த படம் டப்பிங் பேசி. பிரசாத் 70mm பேசினது தான். அப்போ அண்ணா கூட நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் மேலே இருக்குது. மலரும் நினைவுகள் அதெல்லாம். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.